அலெக்சாண்டர் பிச்சஸ்கின். இவன் வந்து ரஷ்யாவோட தொடர் கொலையாளி. ரஷ்யால 2வது மிகப்பெரிய தொடர் கொலையாளின்னு சொல்லப்படுது. இவன் கொலைகாரனாக மாறினதுக்கு முக்கியமான காரணம் பிட்சா பார்க்னு சொல்லணும். இவன் வந்து அந்த பிட்சா பார்க்க சுத்தி உள்ளேயும் வெளியும் சுத்தி தான் இவனுடைய கொலைகள் வந்து அரங்கேற்றிருக்கு. பிடிபடாம இருந்தான். அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு காரணத்தால பிடிபட்டான். சோ இவனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பிட்சா பார்க்ல வந்து ஒரு பெண்ணுடைய உடல் கிடைக்குது. போலீஸ் வந்து அத வந்து சர்ச் பண்றாங்க. அப்ப அந்த பெண்ணுடைய உடல்ல வந்து ஒரு ரயில்வே டிக்கெட் கிடைக்குது. சோ என்னன்னா அந்த ரயில்வே டிக்கெட்டோட நம்பர் பார்த்து அது எந்த ஸ்டேஷன்ல வந்து ஏறினது, சோ இறங்குனது, இதுக்கான விஷயம் எல்லாமே பாக்குறாங்க. சோ வந்து என்னன்னா அங்க போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறாங்க. அந்த பெண் வந்து கூட ஒரு மனிதன் வந்து போறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த மனிதன் யாருன்னா அலெக்சாண்டர். சோ அவனை உடனே வந்து இமிடியேட்டா வீட்டு அட்ரஸ் கிடைக்குது. அது மூலமா வந்து வீட்டுல வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. சோ வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வீடு ஃபுல்லாவே சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்றப்ப வந்து ஒரு செஸ் போர்டு கிடைக்குது. அந்த செஸ் போர்டுல வந்து என்னன்னா 1 2 3ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட், இவன் பண்ண கொலைக்கான அந்த லிஸ்ட் எல்லாமே இருக்கு. சோ அது மூலமா வந்து இவனை வந்து இமிடியேட்டா அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் வேற எதுவும் வீட்டுல எதுவும் பெருசா கிடைக்கல. கேமராவும் ஆயுதங்களும் கிடைச்சிச்சு. கேமராவை சர்ச் பண்ணி பாக்குறப்ப வந்து இவன் சின்ன பிள்ளையில வந்து என்ன சொல்றதுன்னா அந்த பார்க் பூங்கால வந்து இருக்கிற சின்ன சின்ன பசங்களை வந்து பக்கத்துல இருக்க மாடி கூட்டிட்டு போய் அந்த இடத்துல வந்து விடுறது, கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சிருந்தான். அதை தான் அடிக்கடி பாப்பான்னு வந்து விசாரணையில வந்து சொன்னாங்க. சில கத்திகள், சுத்தி எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்படிதான் இவனுடைய குற்ற வாழ்க்கை இருந்துச்சு. இவன்ட்ட வந்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. 9 ஏப்ரல் 1974 வந்து ரஷ்யால பிறந்தாரு. இருக்கிற வீட்டுக்கு வந்து ஒரு 6 நிமிஷம் நட டிஸ்டன்ஸ்ல தான் பீட்சா பார்க் இருக்கு. சோ இவர் வந்து என்னன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்காரு. அந்த அபார்ட்மெண்ட்ல 5வது ஃப்ளோர்ல இருக்காங்க. இவங்களுடைய அம்மா இவங்களுடைய அம்மா நாடாலியா. சோ இவங்களுடைய அக்கா ஹஸ்பண்ட், சோ குழந்தை. சோ இதுதான் அவங்களுடைய குடும்பம். இதுக்கிடையில அவங்க தாத்தா வந்து அது பக்கத்துல வந்து அங்கிட்டு தனியா இருக்காரு. சோ வந்து என்னன்னா இவர் உண்டு ஒரு சாதாரண ஃபேமிலி எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் ரன் ஆச்சு. இவர் என்னன்னா டெய்லி வந்து என்னன்னா அம்மா கூட வந்து பூங்காக்கு போவாங்க. சோ இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சாதாரண ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி ஒரு நாள் வந்து பூங்கால வந்து விளையாண்டுகிட்டு இருக்கப்ப என்னன்னா ஊஞ்சல்ல வந்து விளையாண்டுகிட்டே இருக்கப்ப வந்து ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுகிறாரு. இந்த கீழே விழுகிறப்ப வந்து என்னன்னா ஊஞ்சல் இப்படி போறப்ப கீழே விழுகிறப்ப மண்டையில அடிபட்டு, சோ தலையில அடிபட்டு மூளைக்குள்ள வந்து அந்த ஊஞ்சலுடைய விஷயம் வந்து உள்ள போய் கூர்மையா வந்து குத்திக்கிருச்சு. சோ அதனால வந்து என்னன்னா இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் இது பாக்குறப்ப வந்து அவருடைய மூளையில வந்து பலத்த சேதமாயிருக்கு. சோ பாக்குறதுக்கே வந்து ஒரு வித்தியாசமா, ஒரு மத்த ஆள் பாக்குறதுக்கு இவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மூளையில வந்து கடுமையான சேதம் ஆரம்பிச்சு. சோ எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தோம்னா வந்து ரொம்ப வேறுபாடு காணிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கடுத்து என்னன்னா இவருடைய நடவடிக்கையில கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிச்சு. ஒரு அமைதியான பையனா இருந்தவன் வந்து திடீர்னு கோபம் அடைகிற பையனா வந்து மாறுறான். ஸ்கூல்ல வந்து என்னன்னா படிக்கிறப்ப என்னன்னா மாணவர்கள்ட்ட வந்து மந்த பையன் அப்படின்னு வந்து திட்டு வாங்கினா, அவனுடைய உருவ அமைப்பை வந்து கேலி சொன்னாங்க. சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ இவனை வந்து இந்த கற்றல் குறைபாடு ஸ்கூல்ல வந்து சேர்க்கலான்னு ஐடியா. சோ இந்த விஷயம் வந்து அவங்களுடைய தாத்தாக்கு தெரிஞ்சோன்னா அவங்க தாத்தா என்ன சொல்லிட்டாருன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லி வந்து அவரை வந்து தன்னோட வந்து கூட்டிட்டு வர்றாரு. சோ தன்னோட கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறாரு. என்னன்னா இவங்களுடைய அம்மா வீடு 5வது மாடியில இருக்கு. சோ இங்க 6 நிமிஷம் இடையில பூங்கா இருக்கு. சோ இதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி வந்து அவங்களுடைய தாத்தா வீடு. சோ தாத்தா வீட்டுல வந்து அவன் வளர்றான். சோ தாத்தா வீட்டுல அப்படி வளர்றப்ப என்னன்னா தாத்தாக்கும் இவனுக்கும் பாண்டிங் வருது. அந்த தாத்தா வீட்டுல வந்து நாய் இருக்கு, பூனை இருக்கு. இப்படிதான் அவனுடைய வாழ்க்கை வந்து போகுது. சோ தாத்தா கூட நல்லா அருமையா போய்கிட்டு தான் இருக்கு. அவன் வந்து எப்படின்னா அவன் ஒரு குற்றவாளியா மாறுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்னு சொல்லலாம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். சோ இப்படிதான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது அவன் டெய்லி வந்து தாத்தா கூட வந்து
பூங்காக்கு போவான், விளையாடுவான். ஸோ இப்படி எல்லா குழந்தைகளை போலதான் அவனுடைய வாழ்க்கையும் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அங்க வந்து ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா இந்த செஸ் போர்டுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு. அப்ப வந்து என்னன்னா அந்த பெரியவங்க எல்லாம் வந்து செஸ் போர்டு எல்லாம் விளையாடுவாங்க. இவங்க பூங்கால வந்து இவனும் வந்து தாத்தா பக்கத்திலே இருப்பான். இவனும் வந்து தாத்தா வந்து இவனை வந்து செஸ் போர்டு வந்து கத்துக்கிற சொன்னார். ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்கூலுக்கு போல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா அவனுக்கு போயிட்டே இருந்துச்சு. செஸ் போர்டு இப்படியே ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிட்டே இருக்கான். அந்த செஸ் போர்டுல கத்து நுணுக்கம் எல்லாமே அவனுக்கு தெரியுது. அவன் வந்து தன் வயதுக்கு ஏற்ற ஆட்களையும் விளையாடுறான், தன் வயதுக்கு மீறிய ஆட்களையும் விளையாடுறான், வெல்றான். சோ செஸ் போர்டுல வந்து ஒரு திறமையான ஒரு மனிதனாக இருந்துகிட்டே இருக்கான். இப்படிதான் அவனுடைய காலங்கள் போய்கிட்டு இருக்கு. சோ காலங்கள் வந்து ஒரு வசந்த காலமா வந்து அவனுடைய வாழ்க்கையில வந்து அந்த காலங்கள் வந்து இருந்தது. இப்படி போய்கிட்டு இருந்த ஒரு காலத்துல வந்து என்னன்னா திடீர்னு வந்து தாத்தா இறந்து போறாரு. அவருடைய நம்பிக்கை வந்து போயிருச்சு. இனிமேல் என்ன செய்வேன், அதாவது தன்னோட வந்து என்னன்னா ஒரு பாசமான மனிதர் வந்து இறந்து போய். சோ இதுக்கு இடையில என்னன்னா அவருடைய பூனைக்குட்டி, அவர் வளர்த்துக்கிட்டு இருந்த வந்து பூனைக்குட்டி இறந்து போச்சு. எப்பயுமே ஒரு மனிதன் வந்து கோபமா இருக்கான்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த விலங்குகளுடைய அன்புனால அதனுடைய கோபம் வந்து மாறி ஒரு பாசமா போகும். இதுதான் பேசிக்கா வந்து இயற்கையிலே இருக்கிறது. சோ அவன் என்னன்னா அந்த பூனை இறந்தோன்னா அவனுக்கு வந்து மைண்ட்ல வந்து சில பிரச்சனைகள் உருவாகுது. சோ தாத்தா வந்து அப்படியே ஒரு பேலன்ஸ் பண்ணி அவனை பூங்கா அப்படி இப்படிட்டு தாத்தா கூட தான் எப்பயுமே இருப்பான். பேலன்ஸ் பண்ணி இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. இது ஒரு கட்டம். சோ இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவும் இறந்து போயிறாரு. ஒரு நாய் கூட தான் இவன் வந்து பூங்காக்கு போறான். சோ என்னன்னா இவனுக்கு என்னன்னா குடிப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாகுது. அதாவது இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாகி வந்து என்னன்னா நாயை கூட்டிட்டு போறது, அங்க போய் இருக்கிறது, பூங்கால் நல்லா குடிச்சிட்டு அப்படியே படுத்துற. இந்த பூங்கா என்ன ஒரு விஷயம்னா வந்து பெரிய பூங்கா, செடி கொடிகள் நிறைந்த பூங்கான்றப்ப வந்து என்ன விஷயம் பண்ணாலும் வந்து பெருசா தெரியாது. சோ அந்த மாதிரி இங்கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியும், தூரத்துல இருந்து பாக்குறப்பெல்லாம் தெரியாது. ஏன்னா இடையில செடி கொடி எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட பூங்கா ஒரு பெரிய பூங்கா. ரஷ்யாலேயே வந்து அப்ப வந்து 2வது பெரிய பூங்கான்னு வந்து சொல்லப்படுது. சோ இப்படியே இருக்கிறப்ப வந்து என்னன்னா அவன் ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு வந்து அப்படியே இருக்கான். சோ சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க, இவன் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் வந்து என்னன்னா வீட்டுல வந்து ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமரா எடுத்து அவங்க விளையாடுறதெல்லாம் இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் இவனுக்கு திடீர்னு வந்து மைண்ட்ல வந்து ஒரு எண்ண ஓட்டை ஏற்படுது. ஏற்கனவே மைண்ட் வந்து கொஞ்சம் வந்து அதாவது எப்பயுமே டப்புன்னு கோவப்படுறவன், ஆத்திரப்படுறவன். இவனுடைய தாத்தா இருந்தனால எல்லாம் பேலன்ஸ் பண்ணி அதாவது நாய் பூனை இப்படி இருக்கனால வந்து அவனுடைய வந்து குற்றங்கள் வந்து வெளியில வராம இருந்துச்சு. சோ ஒரு நாள் வந்து இப்படியே பசங்க விளையாண்டுக்கிட்டே இருக்க கேமரா எடுத்துக்கிட்டா ஒரு பசத்தை பிடிச்சு வந்து பக்கத்துல கட்டில மேல வந்து தூக்கி போட போறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் அழறான். நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து சக்தி மிக்கவன், நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சொல்றான். அது எல்லாமே வந்து வீடியோல இப்படியும் பார்க்கலாம். சோ வீடியோல எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இது ஃபுல்லாவே வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல அந்த வீடியோல இருந்து எடுக்கிறாங்க. சோ இதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்படியேதான் போயிட்டே இருக்கு. அதாவது சின்ன பசங்களை மிரட்டுறது. சோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல 27 ஜூலை 1992. சோ அப்ப வந்து அலெக்ஸ்ன்ற ஒரு பையனை வந்து முறையா கொல்றான். அவன் ஏன் கொல்றான்னா, அவன் தன்னுடைய காதலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெண். சோ அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து லவ் பண்றதா அவனுக்கு செய்தி வருது. அதனால வந்து அவனை வந்து முறையா கொலை பண்றான். சோ முறையா கொலை பண்றான்னா வீட்டுல வந்து என்னன்னா அந்த சுத்தியல் இருக்கும்ல, அந்த சின்ன சுத்தியல், சோ பின்னாடி வச்சு மண்டையில டம்முன்னு அடிச்சு இப்படி வந்து கொலை பண்ணி என்னன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா புதர்கள் நிறைய இருக்கும். சோ புதருக்குள்ள வந்து உள்ள வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். சோ அப்ப வந்து பெருசா வந்து கேமரா இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்து அது எதுக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. திடீர்னு அந்த வாடை இதை வச்சு சார் இங்க இருக்கு சார்னு சொல்லி எப்பயோ ஒரு யாராவது அந்த சைடு கிராஸ் ஆகிறப்ப, ஏன்னா அது பெரிய பூங்கா. சோ அப்படிதானே. அதுக்கடுத்து இவனுடைய கொலைகளுடைய எண்ணிக்கை வந்து, ஏன்னா அவனுடைய விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து தூண்டப்பட்டுருச்சு. சோ கொலைகளுடைய எண்ணிக்கை வருது. சோ பொந்துல வந்து வைப்பான், இல்லைன்னா வந்து அந்த இதுல வந்து ட்ரைனேஜ் இருக்கும், ட்ரைனேஜுக்குள்ள போட்டுட்டு அவன் பாட்டுக்கு மூடிட்டு போயிடுவான். சோ இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய கொலைகளுடைய எண்ணிக்கை வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இது யாருக்குமே தெரியாது. இப்ப என்னன்னா இவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பக்கத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அங்க வந்து இந்த கிழவங்க சோ முதியவர்கள் இருப்பாங்க. சோ முதியவர்கள்ட்ட வந்து வாங்க பழகலாம்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போயிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ திடீர்னு வந்து ஒரு இதுல வந்து டம்முன்னு சுத்தியலால வந்து மண்டையிலேயே அடிச்சு கொலை பண்ணி அப்படியே வச்சிருவான். இவன் வந்து என்னன்னா இந்த பார்க் இருக்கு, பார்க்குள்ளேயும் பார்க்க சுத்தியும் தான் கொலை பண்ணிருக்கான். இவனுடைய கொலைகள் எல்லாமே அதுலதான் இருக்கு. ஏன்னா அந்த பார்க் வந்து பெரிய பார்க்.
சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து இப்படியே அவனுடைய கொலைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. செஸ் போர்டு விளையாடுறது, தோத்துட்டான்னா அப்படியே அவனை குறி வைக்கிறது, இல்லைன்னா அப்படியே ஃப்ரெண்ட்லியா பேசுறது, இப்படிதான் போகும். சோ இப்படி வந்து இந்த கொலைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக போலீஸ் வந்து கொலைகாரனை பிடிக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. அதுக்கான விஷயங்கள் வந்து நடக்க மாட்டேங்குது. திடீர்னு வந்து கொலையாகுது. சோ இந்த நேரத்துல வந்து என்னன்னா இதுக்காக மஃப்டியில வந்து சில ஆட்கள் எல்லாம் போட்டு அங்கங்க அந்த பூங்கால எல்லாம் இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து அவன் வந்து ஒரு முதியவர்கிட்ட வந்து வாங்க ட்ரிங்க்ஸ் அடிக்க போலாம் அப்படின்னு சொல்றான். சோ முதியவர் வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சிருக்காங்க, பார்த்து பழகுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இவன் வந்து முதியவர்கிட்ட சொல்ல வாங்க நம்ம போய் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னா அப்படியே போய் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறப்ப வந்து என்ன அவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. அவர்கிட்ட சொல்றான், உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கிறான். என்னுடைய கடைசி ஆசை ட்ரிங்க்ஸ் அடிக்காம இருக்கணும் அப்படின்னு. அவன் வந்து ஒரு விஷயம் சொல்றான், நீங்க இனிமேல் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டீங்க, இதுதான் உங்களுடைய கடைசி ட்ரிங்க்ஸ். அவரு சிரிச்சுக்கிட்டே வந்து ட்ரிங்க்ஸ் இப்படி அடிக்கிறார். திடீர்னு வந்து இறங்கி வந்து சுத்தி எடுத்து மட்டை டொம்னு போட்டு அடிச்சுட்டு அந்த புதருக்குள்ள வச்சுட்டு போயிடறான். சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அவனுடைய கொலைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. சோ இத வந்து என்னன்னா யாருன்னு வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்ப அங்க பெருசா வந்து கேமராவும் இல்ல. சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து ஒரு பெண் வந்து கொலை செய்யப்படுறா. அவனுடைய காதலின்னு சொல்லப்படுகிற பெண். இந்த பெண் வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து இறந்து போய் உடல்ல வந்து ஒரு புதருக்குள்ள இருக்கு. சோ அவங்க வந்து ட்ரெஸ்ல ஏதாவது ஐடென்டிஃபை இருக்கான்னு சொல்லி செக் பண்றாங்க. ஒரே ஒரு ட்ரெயின் டிக்கெட் இருக்கு. சோ அந்த ட்ரெயின் டிக்கெட் பாக்குறாங்க. அந்த டிக்கெட் வந்து எங்க இருந்து எடுத்திருக்கு, எங்க முடியுது அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. எடுத்த இடத்தையும் பாக்குறாங்க, முடிகிற இடத்துலயும். சோ 2 டீம் போய் வந்து ஃபுல்லாவே செக் பண்றாங்க. அப்ப செக் பண்ணி அந்த கேமரால இருந்து வர்றப்ப என்னன்னா உருவம் தெரியுது. அந்த பொண்ணுடைய நடந்து வர்ற ஒரு மனிதனுடைய உருவது. இமிடியேட்டா வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்த அரெஸ்ட் பண்ணி வந்து அவன்கிட்ட விசாரிக்கிறப்ப அவன் ஏன் சொல்றான்னா, நான் வந்து யாரையும் வந்து துன்புறுத்தல, அவங்களுக்கு நான் விடுதலையை தான் பண்ணேன், மோட்சத்தை தான் கொடுத்தேன் அப்படின்னாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா இவனை பத்தி வந்து ஒரு பயங்கரமான உருவம் அப்ப வந்து பத்திரிகையில எல்லாமே வந்திருக்கு. அதனால வந்து பக்கத்திலேயே போலீஸ் போக பயந்து இவனை வந்து இன்வெஸ்டிகேஷனே வந்து ஒரு கூண்டுக்குள்ள, அதாவது கண்ணாடியால் அடைக்கப்பட்ட ஒரு கூண்டுக்குள்ள வச்சுதான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இவனை வந்து மரண தண்டனை விதிக்கிறாங்க. ரஷ்யால வந்து அதிக தொடர் கொலையாளி வந்து ஆண்ட்ரி தான். சோ ஆண்ட்ரிக்கு அடுத்ததுன்னு வந்து இவனை சொல்றாங்க. இவன் வந்து என்ன சொல்றான்னா, சார் நான் அவனை விட எக்ஸ்ட்ராவே வந்து கொலை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஏன்னா இவன் வந்து இந்த புக்கை வந்து படிச்சிருக்கான். இந்த ஆண்ட்ரின்ற புக்கை வந்து எப்பயோ படிச்சிருக்கான். சோ இவனை விட நான் அதிகமா ஆகணும்னு அப்படின்னு அவன் வந்து மனசுக்குள்ள நினைச்சிருக்கான். அதனாலதான் ஒவ்வொரு கொலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனுடைய கொலைகளின் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 49ல இருந்து 60ன்னு சொல்லப்படுது. இந்த முதல் கொலையாளி வந்து ஆண்ட்ரி வந்து 64 பண்ணியிருக்காரு. இவன் என்ன சொல்றான்னா, சார் நான் அதை பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், நான் தான் வந்து முதல் கொலையாளி அப்படின்றான். அது ஏன்னு வந்து தெரியல. சோ அவன் வந்து மரண தண்டனை விதிச்சுட்டாங்க. ஜெயில வந்து காலம் கழிச்சுக்கிட்டு இருக்காரு. 27 ஜூலை 1992 இருந்து 14 ஜூன் 2006 வரன்னு சொல்றாங்க. எல்லாமே அந்த பூங்கால தான் அதிக அளவு கொலைகள். அதாவது இவன் டார்கெட் வைக்கிறது வந்து குழந்தைகள், முதியோர்கள், அதை தான் டார்கெட் வைப்பான். ஏன்னா வந்து என்னன்னா குழந்தைகள் வந்து என்னன்னா நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து பண்ண முடியும், முதியோர்களால வந்து பெருசா வந்து எதுக்க முடியாது. சோ இதுதான் அவனுடைய டார்கெட். இவனுடைய கொலைகள் எல்லாமே வந்து என்னன்னா எதிராளியுடைய மண்டைய வந்து சிதறடிக்கிறது. சோ பேக் சைடு வந்து பின்னாடி வந்து அடிக்கிறதா, பின்னாடி அடிச்சானா கொஞ்சம் தள்ளி நின்று தான் அடிப்பான், டம்முன்னு. சோ அவனுக்கு என்னன்னா அந்த மூளைகள் வந்து வெளியில வரும். சோ இதுதான் அவனுடைய யாரும் வந்து எதிர்க்க முடியாது, அவ்வளவு ஃபோர்ஸா ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவன் கொலையாளியாக மாறினதுக்கு காரணம் வந்து அந்த ஊஞ்சல்ல இருந்து கீழே வந்து விழுகிறப்ப வந்து என்னன்னா அந்த ஊஞ்சலுடைய முனை வந்து இவனுடைய மூளைய வந்து பயங்கரமா வந்து சோ இப்படி வர்றப்ப வந்து பயங்கரமா தாக்கியிருக்கு. அந்த தாக்கப்பட்டதுல வந்து மூளையில வந்து பலத்த வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. அதனாலதான் இவன் வந்து என்னன்னா ஒரு தாத்தாவுடைய கண்காணிப்புல இருந்தப்ப வந்து அவனுக்கு கோபம் இருக்கும், ஆனா எல்லாமே வந்து சாந்தமா போகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. அவனுக்கு வந்து பூனைகள் இருந்துச்சு, நாய்கள் இருந்துச்சு. சோ அதனால வந்து அவனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து அமைதியா இருந்துச்சுன்னு வந்து சொல்லப்பட்டது. சோ பின்னாடி அவங்களுடைய தாத்தா போனாங்க, பூனை போயிருச்சு, நாய் போயிருச்சுன்றப்ப வந்து அடுத்த ஸ்டேஜ்ல இருந்து அவனுடைய வந்து விஸ்வரூபம் வந்து உள்ள இருந்து ஒரு விஸ்வரூபம் வந்து வெளியில வந்திருக்கு. அவனுக்கு வெளியில வரிய உறுதுணையா இருந்த இது ஒரு விஷயம்னா அந்த பார்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து கொலை செய்யறதுக்கு
வசதியா இருந்துச்சுன்னு வந்து சொல்லப்படுது.